தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இம்மட்டும் ஆண்டவரே நீர் உலாவி தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உணரும்படியாய் கர்த்தர் செய்த உதவிக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் தகப்பனே, ஆண்டவரே எங்களுடைய காணிக்கைகளை கரத்திலேந்து தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாவர் ராஜா உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ராஜா. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷித்த விதமாய் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் தகப்பனே நீர் சம்பாதிக்க கொடுத்த திராணிக்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை உமக்கு படைக்கும்படி வந்திருக்க தகப்பனே, கர்த்தர் எங்களுடைய காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தகப்பனே ஆண்டவரே எந்த சிரமங்களும் இல்லாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே அது வீணான செலவு நஷ்டம் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்ற வசந்தப்பட தகப்பனே, எல்லாவற்றிலும் பிள்ளைகள் நிறைவை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. மருத்துவ செலவுகள், கடன் பிரச்சனைகள், வட்டி காரியங்கள் என்று உங்க பிள்ளைங்க யாரும் சிரமப்படாத பிடிக்கு தகப்பனே, கர்த்தர் ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகளுக்கு கட்டளிடணுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. துதி காண மகிமை எல்லாவற்றையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.